ஞானஸ்நானம் பெறாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுமா? நீங்கள் மரித்தால் பரலோகம் போக முடியாது. என் பழைய மனுஷனை சாகடிக்க விரும்புறேன். என் பழைய மனுஷன் உங்களுக்குள்ளே மரிக்கட்டும். எனக்கு ஒரு புது வாழ்வு வேணும். பாவத்தோடு வாழ்ந்தது போதும், உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், அசுத்தத்துக்காக வாழ்ந்தது போதும், அக்கிரமத்துக்காக வாழ்ந்தது போதும், அநியாயத்துக்காக வாழ்ந்தது போதும், என் நண்பர்களுக்காக வாழ்ந்தது போதும். ஆண்டவரே, புதிய வாழ்வோடு வாழ விரும்புகிறேன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் ருசிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு அந்த வல்லமை என்னை ருசிக்க இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே. இன்றைக்கு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிற ஞானஸ்தான அனுபவத்திற்குள்ளே நம்மை அர்ப்பணிப்போம். நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பா, புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி உதவி செய்வா. இந்த காலையில் ஆண்டவரை அதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு பாஸ்டர், இந்த ஞானஸ்தானம் பெறணும்னு நான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவரோடு அவருடைய மரணத்தோடு நானும் ஐக்கியப்பட விரும்புகிறேன். இயேசு புதிய ஜீவன் உள்ளவராய் எழுந்தது போல நானும் இயேசுவோடு எழும்ப விரும்புகிறேன். இந்த உலகத்தின் மேல் வரப்போகும் ஆக்கினை தீர்ப்புக்கு நான் தப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஞானஸ்தானம் ரொம்ப நாள் நான் கேட்டேன் இதை பற்றி, ஆனால் எனக்கு புரியலை. ஆனால் இன்னைக்கு தான் புரியுது. அன்றைக்கு நோவாவின் காலத்தில் தண்ணீரால் ஆண்டவர் உலகத்தை அழித்தார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொண்டு வரப்பட்ட ஞானஸ்தானத்தின் அனுபவம் என்னன்னா, அன்றைக்கு அழிச்ச தண்ணீரே இன்னைக்கு ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த தண்ணீருக்குள்ளே இறங்கி, ஆண்டவரே உம்மோடு உடன்படிக்கை பண்ணுறேன், உமக்குள்ளே நான் மரிக்கிறேன், ஆண்டவரே உம்மை போல நான் உயிரோடு எழும்பி புதிய வாழ்வோடு நான் வாழ விரும்புகிறேன், பழையவைகளெல்லாம் ஒழிச்சிட்டு புதுசாக வாழ விரும்புகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு தேவன் அதே தண்ணீரின் மூலமாய் ஒரு ஜீவ பாதையை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். இதை வேண்டாம் நிராகரிக்கிறவன், வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், தப்பித்துக் கொள்ளுவான். விசுவாசியாதவனோ அல்லது ஞானஸ்நானம் பெறாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எப்பா, மரணம் என்றைக்கு வரணும் உனக்கு தெரியாது. ஒரு நாள் நாம் எல்லாரும் மரிக்கணும். ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு நாள் சந்திக்கணும். அவரை சந்திக்கும் போது ஆயத்தம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஆண்டவர் அங்கே போய் கேட்பாரு, மரணத்திலிருந்து மேலே வந்துட்ட எல்லா மரித்த ஆத்துமாக்கள் அவருக்கு முன்னாடி நிற்கும். ஆனால் அவர் கேட்பாரு, இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே நீ மரிச்சிருக்கிறியா? கிறிஸ்துவோடு கூட நீ ஞானஸ்தானத்தின் மூலமாக உயிரோடு எழும்பி இருக்கிறியா? எழும்பி இருந்தா உனக்கு நித்திய ஜீவன், இல்லையா ஆக்கினை தீர்ப்பு.